ரொம்ப ஈஸியா உடையிற பொருளை நம்ம இங்கிலீஷ்ல ஃப்ராஜைல் அப்படின்னு சொல்லலாம். இது வந்து கிளாஸ் ஐட்டம்ஸ் அந்த மாதிரிலாம் ரொம்ப ஈஸியா உடைஞ்சிரும்ல, இது நம்ம ஃப்ராஜைல் அப்படின்னு சொல்லுவோம். இதே வந்து சில பேக்கேஜிங்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப லூஸா அந்த பிளாஸ்டிக்கே ஒரு மாதிரி சீப்பா இருக்கும். ஸோ இதை நம்ம ஃபிலிம்சி அப்படின்னு சொல்லலாம். ஃபிலிம்சி ஈஸியா உடையிற மாதிரி, அது ஒரு மாதிரி லோ குவாலிட்டி மாதிரி இருக்கும். இது நம்ம ஃபிலிம்சி அப்படின்னு சொல்லலாம். இதே ஆன் தி அதர் ஹேண்ட் ஒரு மாதிரி ஸ்ட்ராங்கா, அது பார்க்கவே ரொம்ப ஈஸியா உடையாத மாதிரி இருக்கும். இதை வந்து நம்ம ஸ்டர்டி அப்படின்னு சொல்லலாம். ஒரு சில பேக்கேஜிங்ல ஸ்டர்டி பேக்கேஜிங் அப்படின்னு. சில ஐட்டம்ஸ்லாம் கொஞ்சம் சாஃப்டா இருக்கும். இது நம்ம இங்கிலீஷ்ல டெண்டர் அப்படின்னு சொல்லலாம். சில பேர்த்தோட வாய்ஸே வந்து இல்லைன்னா டோனே கொஞ்சம் சாஃப்டா கொஞ்சம் வீக்கா இருக்க மாதிரி இருக்கும். இதை நம்ம இங்கிலீஷ்ல ஃபீபிள் அப்படின்னு சொல்லலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காம சேவ் பண்ணிட்டு என்ன ஃபாலோ பண்ணிக்கோங்க. இங்கிலீஷ் ஃப்ளூவெண்டா பேசணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம DM பண்ணுங்க. பாய்.